பக்கத்துல எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ குறிகாரர்கள், எத்தனையோ கோடாங்கிகள், இவைகளையெல்லாம் பார்த்தாலும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு சொல்லுதான். எதுவுமே நடைமுறைக்கு பொருந்தாதான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையா இல்லையா? அதனால இங்கேயும் வந்திருக்கோம். இந்த சாமி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், எப்படி நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள் மனதில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் ஒன்று மனிதர்கள் குடும்பத்துல செய்வனை வைவனைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி உங்க உள்ளத்தை புண்படுத்தியவர்களும் உண்டு. என்னம்மா, இதுல உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு கற்பனை செய்து கொண்டதும் உண்டு. பிள்ளைகளில் ஒருவரை பற்றிய மனவேதனையும் குழப்பமும் அடிக்கடி வந்து உங்களை குழப்பம் செய்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் இயற்கையிலே கிரகங்களால் வந்த நிலைமைகள். இதற்கு ஒருத்தர் மந்திரமும் செய்ய வேண்டாம், தந்திரமும் செய்ய வேண்டாம். புரியுதா? அப்படி ஒரு மேட்டர் இல்லை. சமீப காலத்தில் சில லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்தீர்கள். இப்பொழுது அந்த வருமானத்தை பெறக்கூடிய வழிகள் உண்டுமா கிடையாதான ஒரு குழப்பமும், ஒரு தொழிலை நோக்கி புறப்பட்டு நஷ்டப்பட்டு ஏமாந்து நின்ற ஏக்கமும் உங்க உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. அதுல இருந்து மீட்டி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வரலாம். பக்கத்துல வாங்க. சித்தி பொண்ணுக்கு என்கிட்ட நீ கேட்கலாமா? நீ புத்தப்படியே தானே கேட்கணும். வேற என்னப்பா வேணும்? ஒரு மகனை பத்தி ஓயாத குழப்பம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேனே, சரிண்ணா? அந்த மனநிலைகள் மாறும். 1.25 மாதம் டைம் இருக்கு. ஜெயிச்சு தாரேன். சந்தோஷமா இருங்க, வெற்றி அடைங்க. அதே புதுக்கோட்டை எல்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மனம் அலைப்பாயுதுப்பா உனக்கு. இன்னொரு தடவை கால் வந்துடும். குழம்பாம உட்காருங்க. உன்னுடைய ஊருக்கு வடக்கு திசையை நோக்கி ரோடும், ரோட்டுக்கு வடக்க கம்மாயும், கம்மாயி பக்கத்துல முத்துக்கருப்ப சாமியும் தெரியுதாரே. இருக்காரா? இருக்காரா? அந்த தென் திசையினை என் தங்கை காளியும், ஒரு ஓரத்தில் மாரியும், நாகம் சார்ந்த அம்மனும் இருப்பாங்க. இருக்காங்களா? கால் ஒன்று. கருப்பசாமி, கட்டுமனைக்கு போனேன். முன்னோர்களில் இறந்தது ஒரு ஆத்மா தெய்வமாக உங்க குடும்பத்துல இருக்கு. அதை வழிபட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. அதனால எந்த ஒரு பலனும் இருக்கிற மாதிரி இல்லாம இடையில அதை கெட்டி வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்க இடத்துல வருது. உண்மையா? ஆனா ஒரு பிள்ளை வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் மனவேதனையும் தலைகுனிவு அவமானங்களும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த வழக்குல இருந்து மீட்டி அந்த பிள்ளைய நல்லா வாழ வச்சு தரணும். இதனால போலீஸ் வழக்குகளா வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான உணர்ச்சி உங்க உள்ளத்துல வருது. அதை வராம காப்பாற்றோம்னா கால் வந்துட்டோம். நிறைவேற்றி தாரேன். கடனும் தீரும். புண்ணியமா இருப்பா, வாழ்வ. கர்மசாமி, நாகப்பட்டினம். வழிகாட்டு மாளிகை கருப்பசாமி கரோரா. நான் 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்தேன். ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா வந்து சொன்னாங்க 560 மதிப்பெண் இருக்க அப்படின்னு சொன்னாங்க. 560 மதிப்பெண் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஐயாவே தினமும் வேண்டிட்டு இருந்தேன். அதே மாதிரி 524 மதிப்பெண் பெற்று ஐயாவோட அருள் வழிபெற்று நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும் வேதனையும் இருந்தது. இப்போதைக்கு கடன்களால் உள்ள நொந்து கொஞ்சம் துயர அலைகள் வாடுது. வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பும் தேவையில்லாத வழக்கு விசாரணைகளும் சந்திக்கக்கூடிய நிலைமையை நீ அடைந்திருக்கிறாய். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? பையன் அது மட்டும் இல்லடா, நான் சொன்னது நீ புரிஞ்சுக்கணும். ஒருவருடைய மனம் ஆரோக்கிய சம்பந்தமான குறை இருக்கு, ஒரு விசாரணை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷனை சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அதுல எந்த வழக்கு பிரச்சனையும் இல்லாம காப்பாற்றித்தரேன்.
மகன் குடும்பம் தனியத்தான் இருக்கும். உன் மனைவியை பக்குவப்படுத்துறதுக்கு 40 நாட்கள் கால அவகாசம். நிதானம் அடைவாயாக, பொறுமையோடு இருப்பாயாக. வெற்றி. அதே பறவை பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. யார் எழுதுனது? அருணகிரிநாதர். கருவில் உருவாகி வந்து வயதளவினே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்த மதனாலே. திருப்புகழ். பறவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பறவை முனியம்மா நினைவு வரக்கூடாது. பறவை நாச்சியார், சுந்தரருடைய 2வது மனைவி பறவை நாச்சியார். அந்த அம்மாவை கொண்டு போய் சுந்தரருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக சிவபெருமானே தூது போனாரு. அதான் அருணகிரியார் பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்று பரமன் அருளால் வளர்ந்த குமரா. முருகனை சொல்றாரு அப்படி. புரியுதா? இவனுக்கு ஊரு பறவை, இவன் செய்யும் தொழிலும் பறவை. என்ன சொல்ற பாக்க? ஓடி பறவை சொல்ற. பாத்தியா? கால் நம்பிட்டு ஊருக்கு தகுந்து ஒரு தொழிலை வச்சுக்கிடுவோமே, அப்படி சிந்திச்சு வச்சானோ சும்மா வச்சானோ. ஆனா இப்ப அந்த தொழில் நல்ல ஓடல. இந்த தொழில்ல ஒரு முடக்கம் கிடக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஆவி அடிச்ச மாதிரி இருள் அடக்கம் கிடக்கு. இந்த தொழிலை உனக்கு தொலைக்கி விடணும். நீ இப்ப கொஞ்சம் கடன் பட்டிருக்க, அதுல இருந்து உன்னை விடுதலை ஆக்கணும். ஒண்ணு. அதே மாதிரி நில புலன்கள் சம்பந்தமாக உனக்கு எதிர்ப்பும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எதுவும் கோளாறு நடந்திருக்குமா? நடந்திருக்கு. அதை தீர்த்து தர்றது என் பொறுப்பு. கால் வெற்றியாக்கி தாரேன், கூட வரேன். வியாபாரம் உண்மை நீடிக்கும். கட்டு அறத்தாச்சு, சூப்பரா நடத்திக்க. இந்த அடைச்சிட்டேன். கோவங்காயை விட சின்னது பாவைக்காய், பாவைக்காயை விட சின்னது ஒரு காய் இருக்கு. என்ன காய்ப்பா? உங்க மதுரை மார்க்கெட்ல ரொம்ப கிடைக்கும், சுகருக்கு ரொம்ப நல்லது. வடா சுண்டைக்காய். நீ இல்ல, இன்னொரு காய் இருக்குடா, அதலக்காய். அதலைன்னு ஒரு ஊர் இருக்காயா? கால் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உனக்கு ஒரு சாமி வரும், அந்த சாமியை கட்டிட்டாங்கட. கால் வந்துட்டு வா, கூப்பிடு பாப்போம் ஒரு சாமிய. அதிகாலத்துல இருந்து வந்து நகைவேன் அழகமலக்காண்டா உரைட்ட அப்படி கற்பான் சேர்ந்து கலவனை கூட பண்ணுறா. சரி, கால் வந்துட்டு வரலாண்டா. சருக்கு முறுக்குன்னு முயற்சியை முறுக்கி, அப்படி சருக்கு முறுக்குன்னு நிறைய ஒரு செருப்பையும் போட்டு நிறைய பெட்டியெல்லாம் இருந்துச்சு. அந்த பெட்டியெல்லாம் இருக்க எங்க இருக்கு? உங்க முன்னோர்கள் அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டாங்கடா. அவங்க செஞ்ச துரோகத்தின் காரணத்தினால் 2 முறை 2 தலைமுறைக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை பிரிந்தே இருக்கும். உங்க தாத்தா உங்க அப்பன் கூட பிறந்த வழியிலையும் ஒரு பொய்ய ஒரு பொம்பளை வாழ்க்கையை இழந்து பிரிஞ்சிருப்பான். உண்மையா? இப்ப நீ பெத்த பிள்ளை வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதான் தெய்வ சாபத்துக்கு ஆளாக கூடாது. கால் ஒன்று கர்மசாமிக்கு. இப்ப உன் சாமியை கட்டி இருக்கிறாங்களா அல்லது சாமி விலகிடுதான்னு உனக்கு தெரியுமா? சாமியை கட்டி இருக்காங்க. அதே மாதிரி உன் பொம்பளை புள்ள வாழ்க்கைய உன் மருமகனுடைய மனசு மாறி இருக்கா, மருமகனை சார்ந்தவங்களுடைய உள்ளத்துல குழப்பம் இருக்கா? இத பத்தி ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு. பெரியவங்களுடைய மனம் பக்குவப்படவில்லை. அதுக்கு என்ன காரணம்? ஆம்பளைய அறிவுரை சொல்லி அடக்கிறத மாதிரி குணமும் அறிவும் உன் பிள்ளைகிட்ட இருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல. புரியுதா? இதனால ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்ல, கற்ப போய் பார்த்தேன். கற்பத்துல இதுவரை குழந்தை ஜனனம் ஆகல. அந்த குழந்தை சம்பந்தமான சிந்தனையும் அவங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு
மனமே பொன் செய்யும் மருந்து. அது எப்படி ஒத்துக்கிட முடியும்? போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்துனா, பொன் வேணும்னாலே முதல்ல ஒரு ஆசை தானே. அது எப்படி போதும்னு சொல்ல முடியும்? அடுத்த செகண்ட்ல அதை பேசுவோம். சரியா? இப்போ உன் பிள்ளைய மன உணர்வோட ஒருங்கிணைந்து 2 பேரையும் நெருங்கி வாழ வைக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே கருத்து வேறுபாடுகளும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. ஒரு வீடு இரு வாசலாக இருக்கு. உண்மையா? அத மரத்தை மாற்றி ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. நீ வெற்றியாக்கி ஜெயிச்சு தாரேன். ஒரு வாரிசும் தாரேன். இந்தா. செல்வத்தை வச்சுக்கா, பேணி நடந்துக்கா. நல்லா இருக்கும். பையனுக்கு படிச்சிருக்கேன். அடுத்த உத்தரவுல அவனை பிடிப்போம். கர்மசாமி அதே மதுரை மாநகர் தன் தொழிலை பற்றி நஷ்டம் அடைந்து வேதனை அடைந்து வாழவா சாகவா அப்படின்னு கேட்டு வந்திருக்கான் ஒருத்தன். ஸ்டண்ட் மாஸ்டர் ஜஸ்டின். ஆனா இவன் சண்டையே போட மாட்டான். ஊதுனா கீழே விழுந்துருவான். கால் விழுந்துருவான். கர்மசாமி அப்படியா தெரியுமா? கால் வந்துட்டு வரலாம். எத்தனை தலைமுறையா அந்த கிறிஸ்தவ மதத்துல இருக்கப்பா? 10 தலைமுறை. 3வது தலைமுறை உன்னுடைய தாத்தனுடைய காலத்துல ஒரு மாதாவுக்கு ஆலயம் கட்டணும்னு சொல்லி பேசி அதை கெட்டாம அறகுறையில நிறுத்தி இவர் அதுக்கு அந்த உதவிகள்லாம் செய்யலன்னு ஒரு கற்பனைக்கு வருத. அது உண்மையா? உனக்கு தெரியாது. ஆனா அது உண்மை. அது நடக்கவில்லை. அது ஒரு அறகுறையான ஒரு குறை. ஆனா இப்போ உன் கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு புனித ஆத்மா ஒண்ணு கொஞ்சம் தெய்வமா இருந்துச்சு. அந்த ஆன்மாவை நீங்கள் வழிபட்டு வந்தாலும் எந்த ஒரு விருத்தியும் இல்லை, வழியும் இல்லை. இப்ப 2.25 ஆண்டுகள் செய்கிற தொழில மனவேதனையும் இருக்கு, வியாபாரமே இல்லாத துன்பமும் இருக்கு. அதனால தொழிலை விட்டுட்டோம்னா உலகம் என்ன நம்பாது. ஆனா அந்த கடன் அடைக்கணும், வாழ்ந்து காட்டணும். எனக்கு ஒரு வழிகாட்டுன்னு கேட்டு வந்திருக்கேன். கால் விட்டு வா. முடிச்சிடலாமா? கர்மசாமி விற்க வேண்டிய வீட்டுல இந்த கனியை வை. இந்த மாதம் 20 நாளைக்கு உட்பட உனக்கு ஒரு அட்வான்ஸ் வாங்கி தந்துடுறேன். உன் கடனையும் தீர்த்து தாரேன். இன்னும் 9 மாதங்களுக்குள் பழைய ஜஸ்டினா வந்து கொடி கட்டி பறந்து வருவேன். வெற்றி அடைவார். செல்வம் வந்திருக்கேன். நல்லா இதை வீட்டுல வச்சு பூஜிக்கணும். இதை விற்க வேண்டிய வீட்டுல வைக்கணும். நல்லா. அதே மதுரை மாநகர் தொழில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நிறைய லோன்களும் கடன்களும் வாங்கி தரைக்கு மேல தோளுக்கு மேல போட்டிருக்கு. இந்த கடன்களால மன உபாதை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையாடா? கடன் யாரு கொடுக்கணும்? கால் வந்துட்டுவான். யாரு? இந்த பணங்கள் எல்லாம் உனக்கு நஷ்டமாயிருமா அப்படின்னு ஒரு உள் உணர்வு தோன்றுது. அப்படி கிடைக்காது. கவலைப்பட வேண்டாம். நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ செல்ல வேண்டாம். உன் பணம் வந்து சேரும். ஒரு பேங்க்ல இருந்து ஒரு தொடர்பு வருது. என்னன்னு கேட்டு உனக்கு தெளிவு பண்ணி தரேன். வெற்றி ஆகிட்டான். இன்னொரு கேள்வி இருக்கு, அதை கேட்கலையே. வெற்றி ஆகித்தாரு. நல்லா இருக்கு. 1 மாசம் கழிச்சு வந்துப்பா. கர்மசாமி ஆமா அப்படியா? எங்க இருக்கு கேட்டு பாக்குறேன். எண்ணிக்கை குறையுத. எண்ணிக்கை குறையுத. எண்ணிக்கை குறையுத. யாரெல்லாம் வந்தீங்க? இது வந்து மகள்னா பெத்த மக தானே. ஏன் அவளை வச்சுட்டு வந்தீங்க? திருவாரூர் அவங்க கும்பகோணங்கிறதுனால எப்படி வரும்? அப்போ அறுவை சிகிச்சையோ எதுவுமே ட்ரீட்மெண்ட் வேண்டாம். காரணம் ஆனா ஒரே ஒரு விஷயம், குழந்தை பாக்கியம் தருவேன். அந்த குழந்தை ஆபரேஷன்ல தான் பிறக்கும். இப்பவுமே எழுதி வச்சுக்கலாம். தரானா? கால் வந்துட்டு வரலாம். தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள். தாமரை பூக்கு பேர் என்னென்ன பேர்லாம் தமிழ்ல இருக்கு? அங்க இருக்க அம்மாளின் பெயர் என்ன? அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? பேர் இல்ல. கால் வந்துட்டு வா. கமலாம்பிகை. தியாகராஜ பெருமாள் சாமியுடைய நாயகியின் பேர் என்ன? கமலாம்பிகை. சரியா?
அதான் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். உனக்கு என் அருளால கமலாம்பிகைன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா. அவ மகாலட்சுமி கடாட்சத்தோட இருப்பா. நீங்க இருக்கிற தெரு பக்கத்துல இருந்து 3வது தெரு ஒரு தெரு அமைய, அதுல 3 வீடு வாங்குவீங்க. முக்கால செல்வங்களையும் பெற்று இனிதாக இருப்பீங்க. தை மாதத்துக்கு உட்பட குழந்தை ஜனனமாகும். ஆனந்தமடைந்து செல்வாக்கா இருப்பீங்கப்பா. கர்மசாமிக்கு ஆனந்தம். கால் விட்டு வரலாம். யார்கிட்டப்பா என்னத்தை கொடுத்துப்பா இழந்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? அதெல்லாம் வாங்க வேண்டாமா? இப்ப அவன் தரமாட்டோன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? அவன் மட்டும்தான் இருக்கான். அவன் சட்டையும் வேட்டையும் கெடுத்து பல லட்சத்துக்கு சமமாகுமா? அவன் கொடுத்த இடத்தை பிடிச்சு இழுத்துட்டோம்னா அந்த பணம் கிடைச்சிரும்ல. அது எப்படி கொடுத்தாலும் நான் அடிச்சு கொடுக்குறேன். கால் விட்டு வா. ஊர் விளையாண்டுட்டான் இன்னொருத்தன் பணத்தை வச்சு. வர்றான். அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வட்டியும் பணமும் வந்துகிட்டே இருக்கு. அதை வச்சு மறைச்சு இல்லாதவன் போல் வேஷம் போட்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். புரியுதா? அவன் மெல்ல மெல்ல அதை வசூல் பண்ணக்கூடிய மூவ்மெண்ட் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஏமாந்தது நீ தான். உன் பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்து வாங்கி தரதுக்கு இறக்க முடியும். நீ மொத்தமா எதிர்பார்த்தா அது கிடைக்காது. எமயமலையில இருந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டிய வெறும் லாரியில ஏத்தி விட்டா அங்க என்ன வருப்பா? லாரி கரெக்டா வந்துடும். ஆனா ஐஸ் கட்டி வருமா? அந்த மாதிரிதான் இது. உன் பணம் பெரிய ஐஸ் கட்டி மாதிரி போயிடுது. அது கரைஞ்சி இயற்கையோடு போயிடுது. இனி அதை பிடிச்சு கொண்டுறது பெரிய கஷ்டம். கருப்பசாமி கரையாத கல்லை கரைத்தது போல் நிலையான சக்தியை கொடுத்து உன் பணத்தை வர வைக்க 3 மாதத்துல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவன்கிட்ட ஒரு வீடு இருக்கு தெரியுமா? அவன் பொண்டாட்டி பேருக்கு வச்சிருக்கான். அதை மாத்தி உனக்கு எழுதி தரேன். ஓடிப்போ. வா மகளே. அதுதான் நீ கேட்டுருன்னு மாத்தி வச்சிருக்கேன். அதை எப்படி அடக்குதுன்னு அடக்கி தரேன். போயிட்டு வரலாம். உன் மனசு சரியில்லை, அதான் உடல்நிலை சரியில்லை. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமா. ராஜபாளையம் ராஜபாளையம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னம்மா பிள்ளை? எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. இன்னும் 2 தடவை கால் வந்து அறவுரையார மனத்துல வந்திருக்க. துயரம் தான் வந்திருக்கு. இறைவன் நினைவு வரல. வரலாம் வா. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு அப்புறத்தை பார்த்த மாரியம்மன் ஒரு சாமி வருது. ஒரு அம்மா வாரா. அதே மாதிரி அந்த எல்லையில முனீஸ்வர சாமியுடைய ஓட்டம் ஒண்ணு. புரியுதா? உன்னுடைய மகனுக்கு 3 ஆண்டு காலங்களாக புத்தி மாறாட்டம். அது ஏன் ஏற்படுச்சுன்னு கேட்டேன். சனி பகவானுடைய கிரகசாரத்தினால் அவனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இப்ப மதுவாலையும் நட்பாலையும் பாதிக்கப்பட்டிருக்கான். காரணம் அவன் மனது திருந்துமான்னு பார்த்தேன். நான் திருத்தி தாரேன். அதுக்கு இடையில போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய விதி அவனுக்கு இருக்கு.
அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதும்ல, கால் வந்துட்டுவான். ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கு. பேச மாட்டேங்க. உங்க கூட்டுவா பேச. அதே ராஜபாளையத்து எல்லை உடல்நிலை சரியில்லாத நிலைமையில் மனவாடியவர் யார்? என்னப்பா செய்து? நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன பேசுறீங்க? நான் உடல்நிலைகளை பத்தி கேட்க வந்தவங்கள கூப்பிட்டுருக்கேன், நீங்க நீதிமன்றத்தை பத்தி பேசுறீங்க. உடல்நிலை சரியில்லாததை பற்றி மன வருத்தப்பட்டு வந்தவர்கள். வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு அருகில் போன அங்கிருந்து வத்ராயிருப்பு எல்லையிலிருந்து ஒரு முருகப்பெருமானுடைய அருள் சக்தி உங்க குடும்பத்துக்கு வருது. புரியுதா? அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளால் அதிகமான தாக்கங்கள் ஏற்பட்டு இப்பொழுதுக்கு உங்களுக்கு அது வெற்றியாகுமா ஆகாதாங்கிற ஏமாத்த நிலையில என்ன பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டாங்க. வத்ராயிருப்புல முருகப்பெருமான் பச்சை சாத்தி இருக்காரு. வத்ராயிருப்பு சிவபெருமான் கோயில் இருக்கா? சார், இந்த நீதிமன்ற வழக்க உங்களுக்கு வெற்றியாக்கி உங்க பக்கத்துல நீதி இருக்குங்கிறத நான் உணர்த்தி தந்தா போதும்ல, கால் வந்துட்டுவாங்க. வாப்பா, பக்கத்துல வரலாம். ஜெயிச்சு தார மருமகளை வாழ வச்சு தார, வர வச்சும் தார. நல்லா ஜெயிச்சு தார. கருப்பசாமி, ஆமா அப்படியா? சரி, நல்லது. திருநெல்வேலி, திருநெல்வேலி. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். ஒரு மகனை என்னன்னு கட்டுவோமா? சரி, உட்காரலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. என்னப்பா வேணும்? என் மருத்துவரை போய் பார்க்கலையா? அதுல வேற எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். எப்படி இது பிராக்டிக்கலா பார்க்க வேண்டியதை என்கிட்ட வந்து பாக்குறீங்களே, என்ன அர்த்தத்துல பாக்குறீங்க? மனிதனுடைய நம்பிக்கை. கால் வந்துட்டுவாங்க. நம்ம வந்து மெய் வழிச்சாலு உண்மையா போகும். மூட நம்பிக்கையில உன்னை சரியாக்கிறது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சரியா சொல்லணும். வார வாப்பா, சந்தோஷமா வா. உன்னுடைய பெயர் என்ன தம்பி? இந்த பிறவியில உனக்கு இந்த மத்தியமான காலத்துல உன்னுடைய பார்வையை இழக்கக்கூடிய விதி இல்லை அப்படின்னு மேல இருந்து ஒரு ஒலி கேட்டுருச்சு. அதனால இன்னும் 7 ஆண்டுகளுக்கு இந்த பார்வையில சக்தி உண்டு, மருத்துவமும் சரியாக நடக்கும், உனக்கு அந்த பாக்கியம் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். தம்பி, உங்களுக்கு உத்தரவு இல்லை. இந்தா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். வண்டி வாகனத்துல ஆபத்தில்லாம ஆக்கி செல்வாக்கா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். அருப்புக்கோட்டை இன்னொரு தடவை கால் வந்து பாட்டு இல்ல. நீ உடனே சிரிக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு இருந்தா எந்திக்க முடியல, படுத்தாலும் மல்லாக்க எந்திக்க முடியல, இடுப்புல பாதிப்பும் வேதனையும் இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு
இந்த பாட்டுன்னு நினைச்ச நீ? அவளுக்கு அந்த வலியை நீக்கி கொடுன்னு மேல இருந்து கட்டளை ஆயிடுது. ஜெயிச்சு தாரேன். உன் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தெளிவான வாழ்க்கைய ஜெயிச்சு தாரம்பா. இந்தா, வீணா அலையாத, வீண் வேதனைப்படாத. அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டேன். அது பெரிய வில்லங்கமும் தகராறுல இருக்குடா. ஆனால் அதை நீக்கி நான் உனக்கு வாங்கி தரேன். நீ நினைக்கிற 40 லட்சம் கிடைக்காது, 20 லட்சம் கிடைக்கும். நல்லா இருக்கு. அடுத்த மாதமே பேச்சுவார்த்தை முடிவாயிரும். சந்தோஷமா இருக்கு. அதே அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். வீர மகேந்திரபுரியில் வீர பத்திரகாளின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கா. யார் இருக்கா? அந்த பத்திரகாளி தான் உன்னுடைய குடும்பத்துல முன்னோர்கள் வணங்கி வந்த குல தெய்வம். புரியுதா? ஆண் தெய்வத்துல கருப்பசாமி தான் உங்களுடைய குல தெய்வத்துல ஒன்று. இப்போ உன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு அம்மா வா. வேற என்ன வேணும் உனக்கு? 360 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தெய்வத்தை பத்தி நான் பேசுறேன். 360 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த காடு கரைகள்ல புதிந்திருந்த இடம்லாம் இன்னைக்கு ஊர் உலகமா மாறி போச்சு. அதனால அந்த திருநாமத்தில் எங்கே தெய்வம் இருக்கிறதோ அதை நீ வணங்கி வருவதே மிகவும் சால சிறந்தது. தேடுவதை விட இருப்பதை நாடு, புண்ணியம் கிடைக்கும். இந்தா செல்வத்தை தந்திருக்க. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மனக்கோலம் பெருகும், மகிழ்ச்சி அடைவார். தங்கை உறங்குகிறாய், அண்ணன் வைப்பார் என்று. யாரு மாலை கொண்டுறது? யாரு? மனசு இன்னும் ஒருமைப்படவில்லையே அப்பனே. இன்னும் ஒரு முறை கால் ஒன்று. மூன்று விதமான கேள்விகள் உள்ளத்திலே ஓடுகிறது. ஒன்று தொழிலை பற்றி, இன்னொன்று மகனுடைய வாழ்க்கையை பற்றி, இன்னொன்று பிரத்தியாருடைய சம்பந்த வழி நமக்கு சீராக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பமான எண்ணமும் இருக்கு. சரிண்ணா? கால் ஒன்று. பூமணம் கொண்டவள் பார்மணம் கொண்டாள். அவ்வளவுங்கடா. கர்ப்பசாமி, உன்னுடைய மகனுடைய மது பழக்கம் நீக்குவதற்கு 40 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. மெல்ல மெல்ல அவன் மன அலைகளை சரி பண்ணி தாரேன். அதே மாதிரி 2 பேருக்கு ஒருங்கிணைந்த ஒற்றுமை வாழ்வை நீடிக்க வச்சு தந்தா போதுங்களா? கால் இப்ப தொழில எந்த சரிவும் இல்லாமல் லாபகரமா நடக்க வச்சு தரேன். பிள்ளைகளையும் வெற்றியாக தர. சம்பந்த வழிக்காரங்க உனக்கு சம்மந்தப்பட்டு தான் வருவாங்களே தவிர உன் மனத்தை மீறி நடக்க மாட்டாங்க. மகிழ்ச்சி பெறலாம், வாழ்க. இந்த கோயிலுக்கு வந்தா இவர் பேரு நல்ல பேர் வச்சிருக்கிறோம். சாமி பேர் என்ன பேரு? அது பொது பேர். ஒரு சிறப்பு பேர் வச்சிருக்கவ என்ன பேரு? சரி, அது ஒரு காரண பேர். இன்னொரு பேர் வச்சிருக்கவ வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி. வாழ்க்கைக்கு எப்படியாவது என்ன செஞ்சிருவாரு? ஒரு வழியை காட்டிடுவார். இந்த கோயிலுக்கு வருகிற பொழுது எல்லா வழியும் அடைச்சிருக்க, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீளுவது, அடுத்து தொழில் தொடங்குவதற்கு ரூட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பெரிய வேதனையை உன் தலையில சுமந்து வந்தேன். உண்மையா இல்லையா? ஆனா இப்போ ஒருவருடைய நட்பை உருவாக்கி அவரும் நீயும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் நடத்தலாம் ஒரு நிலைமையை நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதுல உனக்கு வெற்றியாக்கியும் தருவேன்,
வெளிநாட்டுல இருந்து நிறைய ஆர்டரையும் வாங்கி தரேன். கால் ஒன்று கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். தொடர்ந்து நடத்திக்கா, ஆனந்தமா நடக்கும். பையன் என்ன செய்ய போறான்? படிக்க 8th போறான் இப்ப ஸ்கூலுக்கு. சரி, ஜெயிச்சு வருவோம், ஆனந்தமா இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை ஓட்டுநர் பயிற்சி டிரைவரா இருந்தவன். நீ டிரைவரா இருந்திருக்கேடா, கால் வந்துட்டு வா. துணைக்கு யாரா கூப்பிட்டு வந்த? சிங்களா வர மாட்டானே, டிரைவர் இல்லையா? எப்படி ஒரு கிளீனர் இருக்கணும்ல. கருப்பசாமி, என்னமும் சொல்லுங்க, எதுவும் செய்யுங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நல்ல தூங்குறவனுக்கு கொசு கடிச்சா தெரியாது, உண்மையா இல்லையா? நல்ல தூங்குறவனுக்கு, அறகுறையா தூங்குறவனுக்கு தான் கொசு கடிச்சா இப்படிம்பான் இப்படிம்பான், உண்மையா இல்லையா? நல்ல கடுமையா தூங்குறவனுக்கு கொசு கடிச்சா தெரியுமா? தூரம் நிக்கிறவனுக்கு தெரியும் கொசு கடிக்கு எப்படி தூங்குறான் பாரியா. அப்படி அத மாதிரி நீ என்னத்தை வேணாலும் சொல்லுங்க, என்னத்தை வேணாலும் செய்யுங்க, கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு வேண்டியது பணம், என் கடன் அடையணும், பணம் கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை மட்டும் சொல்லுங்கிறது தான் உன் கேள்வி. கால் ஒன்று போல் ஒருவள் வந்தாளே, அவளை எங்க எப்பா கூட்டு வந்திய கோயிலுக்கு? அவளை எங்கடா? கால் ஒன்று அதனால இப்போ உனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, உன் கடனை தீர்க்கணும். தீர்த்து தந்தா உன் பிரச்சனை தீர்ந்துருமில்ல. வேற என்ன வேணும்? இந்த முதல்ல பணத்தை தாரேன், உன் கடனை தீர்க்க, பசங்களை படிக்க வைக்க நானே உதவி செய்வேன், வெற்றி அடைவாய். நிலையான ஒரு இருப்பு வேணுமே, அதுக்கு ஒரு வழி இல்லையே. அதான் நிலையான இருப்பு வேணுமே. ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் தொங்குறது மாதிரி உள்ள நிலைமையை கையில வச்சிருக்கல, சரியாகும். 30 நாள் பொறுமையாக இரு, தொடர்ந்து என்ன பிடிச்சுக்கா, ஜெயிச்சுக்கா. என்னைய பிடிக்கிறது விட்டு வேற எதையும் பிடிச்சுக்கிடாத. கர்மசாமிக்கு அதே பாண்டிச்சேரி தெய்வ தொண்டு செய்யும் மகன், தெய்வ தொண்டு செய்யும் மகன். மகனை பத்தி என்ன விடை வேண்டும்? திருமணத்தை முதல்ல நடத்தார, சம்பளம் படிப்படியா உயர்த்திட்டார. ஏற்கனவே சொன்ன வாக்கு அதனால உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த கல்யாணத்தை பத்தி நான் பார்க்கும் பொழுதுதான் இருதார யோகத்தோட பிறந்த பையன். அதுல ஒரு நிலைகளை மாற்றி ஒரு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நான் முதல்ல சரி பண்ணி தாரேன். மன தைரியமா இருக்கலாம். இந்த ஆவணிக்கு உட்பட உங்களுக்கு நல்ல வரன் பெண் கிடைச்சிரும். கல்யாணத்தை முடிச்சிருவோம். வர பத்திரிகையோடு என்னை பார்க்க வாங்க, பக்கத்துல வரலாம். அந்த பணத்தை வாங்கி தரணும். இந்தா அந்த பணம் கிடைச்சிரும். அவனுக்கு ஏற்கனவே பணம் வர வேண்டி இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், சரிண்ணா? அவனுக்கு அங்கிருந்து பணம் வராது, அது பொய். ஆனா ஓம் பணத்தை நான் வாங்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா நடந்தாச்சு. இந்த மகளே புண்ணியமா இருக்கலாம். பக்கத்துல வா, கண்ணை மட்டும் மூடிக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. பிளட் சர்க்குலேஷன் காணாது. டாக்டர் செக் பண்ணீங்களா? ஹீமோகுளோபின் பவர் குறைய இருக்கு. ஆமா, அதனால வெற்றியாக்கி தரேன், தைரியமா இருமா. கோவில் என்னை பார்த்து ஒரு மருந்து சொல்றேன், தைரியமா இருக்கலாம். வருது. அதே கடலூர் எல்லை, நான் கூப்பிடவே இல்லையே. கடலூர் கால் வந்துட்டு வரலாம். எங்க இருக்காரு மங்கள குங்குமத்துக்கு வேண்டியவர்? என்ன செய்யணும் உனக்கு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. வீணா நான் சொல்லக்கூடாது நினைச்சுதான் உன்னையும் சொல்ல வச்சேன், புரியுதா? 3 6 7 8 உட்காரலாம்.
3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் மந்திர தந்திரத்தால் உன்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதுல உங்களுடைய இல்லற வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் உறவுகளும் கூட அதுல மனக்குழப்பத்துக்குரியதாக மாறியது. நீங்க நடத்தி வரக்கூடிய தொழிலையும் இடைஞ்சலும் துன்பமும் நடந்து விட்டது. இதனால நிறைய செல்வங்கள் இழந்து மன வருத்தங்கள் நடந்து இப்போ உறவுகள் எல்லாம் பாதிக்கப்பட்ட துயரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக பல முயற்சிகள் செய்து எத்தனையோ பணங்கள் செலவழித்த பிறகு ஒரு முடிவான விடை உங்களுக்கு கிடைக்கல. உண்மையா இல்லையா? ஆனா அவங்க செய்தவர்களை என் கண்ணுங்காங்க அடையாளம் காட்டணும் அப்படின்னு உன்னுடைய உள்மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு வச்சிருக்க. நீ கால் வந்து பிரத்தியாருக்கு தண்டனை கொடுக்கறத விட எந்த ஒரு பிரச்சனையிலும் உங்களை பக்கத்துல அணுகாம உங்களை காப்பாத்தினா போதாதா? போதும்ல. நிறைய இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் நிப்பாட்டணும். அப்பதான் அதுல ஜெயிக்க முடியும். சற்று பொறுமையாக தான் எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளை வந்து ஐஸ்வர்யமா இருக்கும், இன்னொரு பிள்ளை பிசினஸ் பார்க்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கருப்பசாமி, ஆமா, கோயம்புத்தூர், கோவை, போய் பார்த்தேன். அவசியமில்லாமல் சில பேர்களுடைய மாந்திரிக செயலாலும் வஞ்சகமான நிலைகளாலும் நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய பிரச்சனைகளையும் துயரங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் அந்த போட்டிக்குரியவன் தன்னுடைய இடத்தை விட்டப்பாடில்லை. வீணான மனிதர்கள் மூலமாக பல்வேறு தவறான செய்திகளை உருவாக்கி உன் உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவமா? காலம் அந்த வேதனையிலிருந்து வெற்றியாக்கி உன் இடத்தை உனக்கு உரிமைப்படுத்தி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்ப்பா? அந்த ஃபேமிலியில 2 பேரும் அவங்க தலையிட வேண்டி இருக்கு. கணவனுடைய தாயாரும் மாமனும் அதை சரியாக்கி அந்த விவகாரத்தை முடிச்சு தார. உன் பிள்ளைக்கு பாதிப்பு இல்லாம ஆகி தார. இந்த ஜெயிச்சாச்சு போலாம். அதே கோயம்புத்தூர் உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது. என்னடா செய்து உனக்கு உடல்நிலையில? 3 மொழிகள் பேசுகிறாய். நீ 3 மொழிகள் பேசுவியாங்களா? There are 3 languages. ஓகே, நீங்க இல்ல. இன்னொன்னு கோயம்புத்தூர் உடல்நிலையை பத்தி கேட்க வந்து அழைக்கிறேன் உங்களை. என்ன செய்து வீட்டுல எல்லாத்துக்கும் இப்போதுக்கு தனக்கு உடல்ல இயங்காம சரியா வேதனைப்பட்டு இருக்கவன கூப்பிட்டு இருக்கேன். அடுத்து உன்னை கூப்பிடுறேன். கல்யாணம் முடிக்காதவன் யாருப்பா? நீ கல்யாணம் முடிச்சிருக்கையா? முடிக்கல, கால் வந்துருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. புரியுதா? அப்படி ஒரு பாதிப்பு வராதுன்னு வேலை இருந்து உத்தரவு இருக்கு. அதே மாதிரி அடுத்து உடல் இயக்க நிலையில் உயிர்கண்டத்துக்கு பங்கம் வருமா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. வராதுன்னு சொல்லி வேற வந்து கட்டளை. இப்போதைக்கு இந்த நிலைகளுக்கு காரணம் செய்வன வேவன கோளாறு காரணமா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இவங்க வீட்லயும் இவரை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. அப்படி கிடையாதுன்னு வேற வந்து உத்தரவு இருக்கு. அதனால இது வந்து கிரகப்படி இந்த பிறவில அனுபவிக்க வேண்டிய நோய். இதை தீர்த்து உன்னை தெளிவாக்கி 4 மணி நேரம் நடக்க வச்சா போதுங்களா? காலில் வந்து கும்பிட்டுவா, புரிய வேண்டாம், நின்று கும்பிட்டுவா. ஒரு டாக்குமெண்ட்ல உன்னை கையெழுத்து போட சொல்லுவாங்கடா. கையெழுத்து போட சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்காம போட்டனா நீ ஆண்டியா போயிருவடா. வந்து என்னை பார்த்து. ஆமா, அந்த வழக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட் தான் அது. என்ன கேட்காம நீ போடக்கூடாது. போயிட்டு வா, போடு. அதே கோவை 3 மொழிகள் பேசும் மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சொந்தமான சிந்தனையும் நிறைய பண நஷ்டமும் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஹைதராபாத், பாம்பாய் போன்ற இடங்களிலிருந்து சில நட்புகளும் சில தொடர்புகளும் உனக்கு ஏற்படும். புரியுதா?
ஆனா இப்போ உன்னுடைய உடல்நிலையை பற்றி உள்ள ஒரு குழப்பத்துக்கு காரணம் இயற்கையான பாதிப்பு தானே தவிர வேற எதுவும் மந்திர தந்திரத்தால ஒண்ணுமே நடக்கல. வெளிநாடு சம்பந்தமான ஒரு பிசினஸ் உனக்கு இப்ப தொடங்க போகுது. அதை நான் ஜெயிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாப்பா. வெளிநாட்டுல தான் இருந்தாங்க. போக போறடா, அந்த பிசினஸ் தொடங்கும். அம்மா அப்பா ஜெயிச்சு தந்துக்கலாம். அவங்கள பத்தி இப்போ கவலைப்படாத, என்னை இருந்து பார்த்துக்கோ. சந்தோஷம். கர்மசாமி அப்படியா? அது என்னது கேட்டு பார்ப்போம். டாக்குமெண்டா ரைட்டுங்க. அது கோயமுத்தூர் பகுதி. ஆமா. என்னது அக்ரிமெண்டா? டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட் போட்டு நிறைவேறாம இருக்கிறாங்களே யாருப்பா? ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் எழுதி பரிபூர்ணமாக நிறைவடையாதவர் யார்? அது என்ன அக்ரிமெண்ட்னே? இன்னும் முடிவாகல. சரியான காலம்.